சாஸ்திராச்சார நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். ஓம் பஞ்சபிஸ் சஹ கந்தவ்யம் ஸ்தாதவ்யம் பஞ்சபிஸ் சஹ பஞ்சபிஸ் சஹ வக்தவ்யம் ந துக்கம் பஞ்சபிஸ் சஹ. இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு என்ன ரொம்ப அழகா சொல்றதுன்னா, 4 பேரோட சேர்ந்து இருக்கிறது தான் நம்மளுக்கு பலம். அப்படி 4 பேரோட சேர்ந்து இருந்தா துக்கமானது நம்மளுக்கு வராது, கஷ்டமானது நம்மளுக்கு வராது அப்படின்றதுதான் ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்றது. பஞ்சபிஸ் சஹ கந்தவ்யம். ஒரு இடத்துக்கு போறோம், இல்ல ஒரு பாதையை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா ஒரு 4 பேரோட சேர்ந்து போகணும். அப்பதான் அது பலமாவும் இருக்கும், பவர்ஃபுல்லாவும் இருக்கும். ஸ்தாதவ்யம் பஞ்சபிஸ் சஹ. ஸ்தாதவ்யம் அப்படின்னு சொன்னா இருக்கிறது, ஒரு இடத்துல வசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல வீடு கட்டிட்டு வசிச்சா அது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும். யாருமே இல்லாத ஒரு காடுல தனியா போய் வீடு கட்டிட்டு இருந்தா அது நம்மளுக்கு ஆபத்தும் கூட, அசௌகரியமும் கூட. அப்படி எல்லாரோட சேர்ந்துதான் இருக்கணும். பஞ்சபிஸ் சஹ வக்தவ்யம். வக்தவ்யம் அப்படின்னு சொல்லியாச்சுனால பேசுறதுன்னு அர்த்தம். பஞ்சபிஸ் சஹ வக்தவ்யம், எல்லாரோட சேர்ந்து பேசிட்டு இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை நம்ம பண்றதா இருந்தாலும் 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு பண்ணணும். அப்படி 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு பண்ணும்போது நம்மளுக்கு அவால்ட்ட இருந்து ஒரு புது விதமான ஒரு வழி கிடைக்கும். இந்த காரியத்தை இப்படி கூட பண்ணலாமே அப்படின்ற ஒரு கருத்தானது நம்மளுக்கு கிடைக்கும். நதுக்கம் பஞ்சபிஸ் சஹ. இப்படி எல்லாரோட சேர்ந்து இருந்துண்டு, எல்லாரோட சேர்ந்து பிரயாணிச்சுண்டு, எல்லாரோட விசாரிச்சுண்டு ஒரு விஷயத்தையும் பண்றதுனால ந துக்கம், துக்கமானது நம்மளுக்கு வராது அப்படின்னு இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்றது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதைய சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் ரொம்ப உழைப்பாளி, கடுமையான உழைப்பெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு 3 பசங்க. 3 பசங்களுமே பார்த்தா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பா. இப்படி பார்த்துட்டே இருக்கு. இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா எப்ப பார்த்தாலும் பசங்க சண்டை போட்டுட்டே இருக்காளே, அவளுக்கு ஒற்றுமைன்றதே இல்லையே அப்படின்னு அவருக்கு மனசுல ஒரு கஷ்டம். ஒரு நாள் இவருக்கு ரொம்ப வருத்தம் தாங்க முடியாம இவாளுக்கு ஒரு பாடம் புகுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பசங்களை 3 பேரையும் கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு போய் நீங்க காட்டுல போயிட்டு எல்லாரும் ஒரு 10 விறகு கம்மி இல்லாம விறகு கட்டையை உடைச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றார். இவாளும் கிளம்பி போறா. 3 பேர் தனித்தனியா போறா. ஒரு 10 விறகு கட்டை இல்லாம குறைஞ்சு இல்லாம விறகு கட்டையெல்லாம் சேர்த்துட்டு வரா. அப்பா அதை எடுத்துன்னு வந்துட்டேன் பாரு, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவ அப்பாட்ட கேட்கிறா. உடனே அவர் என்ன பண்றாரு, அவ எடுத்துன்னு வந்த விறகு கட்டைய ஒரு கயிறுனால நல்லா டைட்டா கட்டுறார். கட்டிட்டு அவள்கிட்ட கையில கொடுக்குறார். இந்த விறகு கட்டையை நீங்க உடைக்கணும் அப்படின்றார். உடைக்கணும் அவ்வளவுதானா, உடைச்சிட்டா போச்சு அப்படின்னு இவ 3 பேரும் மனசுல நினைச்சுட்டு முதல்ல இருக்கான் இப்படின்றான், இன்னொருத்தன் இப்படி காலில் வச்சு அமுக்குறான். என்னவோ 3 பேரும் ட்ரை பண்ணிட்டே இருக்கு, அதை உடைக்க முடியல. இவளால உடைக்க முடியல. அப்பா எங்களால உடைக்க முடியல அப்படின்னு 3 பேரும் சொல்றான். உடனே அவர் என்ன பண்றாருன்னா 3 பேரும் அதை கீழே வைங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு குச்சியை எடுத்து தனித்தனியா கையில கொடுக்குறாரு. இப்ப இதை உடைங்கோ அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உடைச்சிட்டான் அவன் ஒருத்தன். 3 பேரும் அந்த ஒத்தையா இருக்க குச்சியை உடைச்சு காமிச்சிட்டா. இதோ உடைச்சிட்டனே அப்படின்றா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியறது அப்படின்னு அவங்க அப்பா 3 பேர்ட்ட கேட்கிறா. என்ன தெரியுது, ஒன்னும் தெரியலையே அப்படின்றா. நன்னா கேளுங்க குழந்தைங்களே, நீங்க தனியா இருந்தீங்கன்னா இதோ இந்த ஒத்த குச்சியை நீங்க உடைச்ச மாதிரி இந்த சமுதாயமானது உங்களை உடைச்சு போட்டுடும். ஆனா நீங்க 3 பேரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், எப்படி சமுதாயம் புரட்டி போட்டாலும் உங்களை உடைக்க முடியாது அப்படின்னு அப்பா சொல்றாரு அந்த பசங்கள்கிட்ட. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்றத அங்க அந்த அப்பா குழந்தைகளுக்கு சொல்லித்தரா. அதேதான் நம்ம முன்னோர்கள், நம்ம ரிஷிகள் இந்த ஸ்லோகம் மூலியமா நம்மளுக்கு சொல்லித்தரா. பஞ்சபிஸ் சஹ கந்தவ்யம் ஸ்தாதவ்யம் பஞ்சபிஸ் சஹ பஞ்சபிஸ் சஹ வக்தவ்யம் ந துக்கம் பஞ்சபிஸ் சஹ. நமஸ்காரம்.